காவிரியில் தமிழகத்திற்கு உரிய பங்கை தராமல் கர்நாடகா இழுத்தடித்து வருகிறது. கடந்த ஆண்டு செப்டம்பர் 6ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரையிலான காலகட்டத்தில் உச்சநீதிமன்றம் வழங்கிய பல்வேறு உத்தரவுகளின்படி கர்நாடக அரசு 22.55 டிஎம்சி வழங்கி இருக்க வேண்டும் என்று தமிழக அரசின் சார்பில் முறையிடப்பட்டது. ஆனால் இதற்கு பதிலாக 16.58 டிஎம்சி தண்ணீர் மட்டுமே திறந்துவிடப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டிய தமிழக அரசு நீதிமன்ற உத்தரவுகளை கர்நாடக அரசு மீறி இருப்பதாகவும் நீதிமன்றத்தில் முறையிட்டுள்ளது. இதனை கேட்டு நீதிபதி தீபக் மிஸ்ரா தலைமையிலான அமர்வு முறையீடுகளை புதிய மனுவாக தாக்கல் செய்யும்படி கூறினார். இதனிடையே தமிழக அரசு தொடரும் வழக்கை சட்டப்படி சந்திப்போம் என்று கர்நாடக மாநில முதலமைச்சர் சித்தராமையா தெரிவித்திருக்கிறார். தமிழக அரசு மீண்டும் உச்சநீதிமன்றத்தை நாடியிருப்பது சரியல்ல என்று கூறியிருக்கும் சித்தராமையா இது தொடர்பாக அமைச்சர்கள் மற்றும் வழக்கறிஞர்களுடன் ஆலோசனை நடத்த இருப்பதாகவும் கூறியுள்ளார்.